இந்த கோல்டு காஃபி or you can call it iced mocha. இது காஃபி லவர்ஸையும் சரி சாக்லேட்டி லவர்ஸையும் சரி கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஹாட் சம்மர் கோல்டு காஃபி குடித்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கோல்டு காஃபியும் உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருந்தால் அந்த சீக்ரெட்டை இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். கோல்டு காஃபி இல்லாட்டி இதை ஐஸ்டு மோக்கான்னு சொல்லலாம். கொஞ்சம் காஃபி கொஞ்சம் கொக்கோ இது ரெண்டும் சேர்ந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு தேவையானது நல்ல காய்ச்சி ஆற வச்ச சில்டு மில்க்கு, ஐஸ் க்யூப்ஸு, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் அண்ட் காஃபி டிகாக்ஷன். கண்டிப்பாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சுகரும் தேவை. இந்த கோல்டு காஃபி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருள் எல்லாம் இந்த பிளெண்டரில் போட்டோன்னா பாக்கி எல்லா வேலையுமே இந்த பிளெண்டர் பார்த்துக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கப்பு பாலை இதில் ஊற்றிடலாம். நம்ம அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். காஃபி டிகாக்ஷன் ஒரு 1/2 கப்பு, இந்த குட்டி கப்புக்கு 1/2 சொல்கிறேன். 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர், 3 ஸ்பூன் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி லேசாக போட்டிருக்கேன். உங்கள் ஸ்வீட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வேறு எதுவும் இல்லை, பாதாம் பிசின் ஆர் ஆல்மண்ட் ரெசின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் கோந்த் கத்தீரான்னு சொல்லுவாங்க. இது சம்மருக்கு நம்ம உள்ளே எடுத்துக்கிறது இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த்து. இது உடம்புக்கு நல்ல ஒரு பாடி கூலண்ட். நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணல, ஐஸ்கிரீம் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக இந்த பாதாம் பிசின் ஆட் பண்ணால் இந்த கோல்டு காஃபிக்கு நல்ல டெக்ஸ்சரும் கொடுக்கும், நமக்கு உள்ளேயும் உடம்புக்கு நல்ல கூலிங்கும் இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளவு ஃப்ராத்தியாக வந்திருக்கு. நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணலை, ஐஸ்கிரீமும் ஆட் பண்ணலை, அப்படி இருந்தும் இது நல்ல இதை பாருங்கள் ஃப்ராத்தியாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. 2 ஸ்பூன் பாதாம் பிசின் இந்த அளவுக்கு திக் கோல்டு காஃபி நம்மளால் பண்ண முடியும். கோல்டு காஃபி ரெடி டு பி சர்வ்டு. 2 விதமாக நான் சர்விங் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக திக்காக வந்திருக்கு. நம்ம இப்போ செஞ்ச கோல்டு காஃபி இது மாதிரி ஈஸிலி 4 கிளாஸ் சர்விங்ஸ்க்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இப்படி ஒரு ஸ்பூனில் லேசாக மேலே காஃபி டிகாக்ஷனை ஊற்றினோன்னா திஸ் இஸ் அ மோர் காஃபி ஃபீல் ஐஸ்டு காஃபி. கொஞ்சம் சாக்லேட்டியாக வேணும்னா வீட்டில் இருக்கிற எனி சாக்லேட் பாரை இந்த மாதிரி ஒரு துருவறதை வச்சு மேலே நீங்கள் துருவினீங்கன்னா இந்த கெஃபேலெல்லாம் வரா மாதிரி மேலே அந்த சாக்லேட் டஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய சாக்லேட் டஸ்ட் மாதிரி இருக்கும். இது இன்னொரு வெர்ஷன் ஆஃப் கோல்டு காஃபி. ஒரு சர்விங் ஆஃப் கோல்டு காஃபிலையும் கடைசியில் இந்த மேலே இருக்கிற ஃப்ராத்தோடு சர்வ் பண்ணுங்கள். இதே கோல்டு காஃபிக்கு டாப்பிங்காக இந்த மாதிரி சாக்லேட் சிரப்பும் ரெடிமேடாக விற்கிது, அதையும் மேலே போட்டால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நவ் டேஸ்டிங் செஷன். ஃபஸ்ட்டு மேலாக நம்ம டிகாக்ஷன் ஊற்றின காஃபி ஃபீல் ஐஸ்டு காஃபி எதாக இருந்தாலும் கொஞ்சம் கலக்கிக்கோங்க, ஏன்னா திக்காக செடிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இட்ஸ் வெரி திக் லைக் அ ஷேக். ப்ரீமியம் காஃபி ஃபீல். ஸ்லைட்டாக அந்த காஃபியோட பிட்டர் இது மேலே நம்ம ஊற்றினதில் தெரியுது. கீழே அந்த கொக்கோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து இட்ஸ் க்ரீமி அண்ட் நைஸ். அடுத்தது நம்ம சாக்லேட்டை துருவி போட்ட சாக்லேட் டஸ்ட் இருக்கிற ஐஸ்டு மோக்கா. அதுக்கும் இதுக்குமே ஃபீல் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் காஃபி ஃப்ளேவர் டாமினேட் ஆச்சு, இதில் சாக்லேட்டி ஃப்ளேவர் டாமினேட் ஆகிருக்கு. பட் சூப்பர்ப் எஃபர்ட். இது நல்ல திக் அண்ட் க்ரீமியாக கெஃபே ஸ்டைல் காஃபி மாதிரியே இருக்குது. பட் நோ கண்டென்ஸ் மில்க், நோ விப்ட் க்ரீம், நோ ஐஸ்கிரீம். இது சாக்லேட் சிரப் ஊற்றின கோல்ட் காஃபி. இது சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி இருக்குது, குடிச்சு பார்த்துடலாம்.
இஃப் யூ ஆர் அ ட்ரூ லவர் ஆஃப் காஃபி அண்ட் கொக்கோனா இது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் அதை அப்ரிஷியேட் பண்ணி என்ஜாயும் பண்ண முடியும். இட்ஸ் ஸோ க்ரீமி அண்ட் ஸோ யம்மி.